வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்தியன் ஆர்மி 2024 ரேலியில் ஆல்ரெடி திருச்சி அண்ட் கோயம்புத்தூருக்கான எக்ஸாம், பிசிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ட்ரைனிங் போயிட்டாங்க. இன்னும் சென்னை ஏரோக்கான பிசிக்கல் ஜனவரி மந்த் கண்டக்ட் பண்றோம் அப்படின்றத அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பிசிக்கலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ அதுக்கான டேட்டும் அதுக்கப்புறம் பிளேஸும் சேஞ்ச் ஆயிருக்கு. முக்கியமாக நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கான பிசிக்கலும் சேம் வைஸ் இதேல தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனல்ல புதுசா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது சென்னை ஏரோக்கான பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்க ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல பாஸ் பண்ண கேண்டிடேட்கான பிசிக்கலுக்கான டேட் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அடுத்த வருஷத்துக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது எப்போ வருது அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில சொல்றோம். ஓகேங்களா? வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஜாயின் இந்தியன் ஆர்மின்ற வெப்சைட்ல அபிஷியல் வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னாவே நீங்க டைரக்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஹெட் குவார்டர் சென்னை சேஞ்ச் ஆஃப் த ரேலி ஆஃப் ஷெட்யூல் த ரெக்ரூட்மெண்ட் ரேலி ஃபார் எ சிஇஇ ஷார்ட் லிஸ்டட் அக்னிவர் கேண்டிடேட். அதாவது சிபிடி எக்ஸாம்ல ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்கான அக்னிவித் ஜிடி, அக்னிவித் டெக்னிக்கல், அக்னிவித் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அக்னிவித் ஸ்டோர் கீப்பர் அண்ட் அக்னிவித் ட்ரேட்ஸ்மேன் 10th and 8th இவங்களுக்கான பிசிக்கலும் சென்னை ஏரோ சென்னை ஜோன்ல வரக்கூடிய ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஆஃப் சோல்ஜர், டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் சிப்பாய் ஃபார்மா இவங்களுக்கான இந்த ரேலி 2024-25 கேண்டிடேட் வில் பி கண்டக்டட் அட் பேரறிஞர் அண்ணா டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம், காஞ்சிபுரம். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரறிஞர் அண்ணா டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் காஞ்சிபுரத்துல பேரறிஞர் அண்ணா டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்துல தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ 5 பிப்ரவரியிலிருந்து 15 பிப்ரவரியும் 5 பிப்ரவரி டு 15th பிப்ரவரி 2025 அதாவது ஜனவரியிலிருந்து பிப்ரவரிக்கு டேட் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இன்னும் 1 month இருக்கு. கண்டிப்பா பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்றவங்க உங்களுடைய எஃபோர்ட்டை கண்டிப்பா நல்லா கொடுங்க. கேண்டிடேட் ஆர் ஆல்சோ அட்வைஸ்டு டு கீப் செக்கிங் அட் www.joinindianarmy.nic.in வெப்சைட்ல நீங்க எப்ப வேணாலும் செக் பண்ணி பாருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அட்மிட் கார்டு எப்போ, என்னுடைய அட்மிட் கார்டு எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுடைய அட்மிட் கார்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரேலி நடக்கக்கூடிய அந்த டேட்டுக்கு 10 days பிஃபோரா வரும். அதாவது ஜனவரி 20க்கு மேல எதிர்பார்க்கலாம். அதாவது அட்மிட் கார்டு வந்துருதுதான் நான் அடுத்த உடனே நம்மளோட சேனல்ல எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நான் அஃபிஷியலாக நான் அட்மிட் கார்டு விட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரேலிக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5th பிப்ரவரி டு 15th பிப்ரவரி. ஓகேங்களா? ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா பேரறிஞர் அண்ணா டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் காஞ்சிபுரத்துல தான் நடக்குது. ஓகேங்களா? இப்போ தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அக்னிவித் ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் இவங்களுக்கான பிசிக்கலும், நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய் ஃபார்மா இவங்களுக்கான பிசிக்கலுமே இந்த இடத்துல தான் கண்டக்ட் பண்றாங்க. இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுடைய பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் 1 month கேப் இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா ரன்னிங்ல உங்களுடைய எஃபோர்ட்டை கொடுங்க கண்டிப்பா. ஓகேங்களா? ஏன்னா ரன்னிங் தான் முக்கியம். நீங்க ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் பேட்சோ செகண்ட் பேட்சோ ஏதோ ஒரு பேட்ச் கண்டிப்பா உங்களால முடிகிற பேட்ச் அடிச்சிருங்க. கண்டிப்பா நீங்க ரன்னிங் முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 90% நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ரேலிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க டேரக்டா பிளேலிஸ்ட்டுக்குள்ள செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா அந்த வீடியோக்கான லிங்க் இந்தியன் ஆர்மி 2024 டாக்குமெண்ட் வீடியோ அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்லயே நான் வீடியோ கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான ஃபுல் வீடியோ நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பார்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், அந்த இடத்துல எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நம்மளோட பிளேலிஸ்ட்லயும் அது அவைலபிளாக இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க நம்ம சேனல்ல புதுசா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் புதுசா அடுத்த வருஷம் 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரப்போகுது, நோட்டிபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னு கேட்பீங்க. ஸோ அதாவது பிப்ரவரி மந்த் எப்பயுமே நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை பொறுத்து இந்த வருஷமும் பிப்ரவரி மந்த் கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ அக்னிவீர் ஏர்ஃபோர்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. 2025க்கான நோட்டிபிகேஷன் கண்டிப்பா இந்தியாவுக்கான நோட்டிபிகேஷன் பிப்ரவரி மந்த் கண்டிப்பா வரப்போகுது. உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செலக்ட் ஆக முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது முக்கியமா அந்த சென்னை ஏரோக்கான பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.